அம்மா, நாம எங்கம்மா போறோம்? நான் இருக்கிற இடத்துக்கு. உங்க இடத்துக்கா? ஆமா செல்வி, இனிமே கொஞ்ச நாளைக்கு நீ என் கூட தான் இருக்க போற. எதுக்குமா உங்களுக்கு என்னால தேவையில்லாத சிரமம்? வேண்டாம்மா, நான் உங்களுக்கு பாரமா இருக்க விரும்பல. யாருக்குமா பாரம்? எப்படி ஒரு மரம் எதையும் எதிர்பார்க்காம நமக்கெல்லாம் நிழல் கொடுக்குதோ அதே மாதிரி கொஞ்ச நாள் நான் உனக்கு நிழல் கொடுக்க போறேன். இதுல என்னம்மா பாரம் இருக்கு எனக்கு? வாழவே பிடிக்காதவங்களுக்கு வாழ்க்கையே ஒரு பாரம் தானம்மா. நான் இனிமே வாழ்ந்து என்னம்மா பண்ண போறேன்? நீ எல்லாத்தையும் மாத்த பிறந்தவ செல்வி. உன் விதி முடியணும்னா எப்போவோ முடிஞ்சிருக்கும். ஆனா நீ விதியவே மாத்த பிறந்தவ. அதனாலதான் உனக்கு எத்தனை கண்டம் வந்தாலும் அதையெல்லாம் உடைச்சிட்டு திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்க. இல்லம்மா, நீங்க என்னதான் நான் வாழறதுக்காக 1000 வார்த்தை சொன்னாலும் இனிமே நான் பழைய செல்வியா வாழவே முடியாதேம்மா. என்னால தூரத்துல இருந்து கூட சந்தோஷோட குழந்தைய பார்க்க முடியலையே. சந்தோஷ் அவன் குடும்பத்தோட நல்லா இருக்காங்கிறத ஒரு மூலையில இருந்து கூட என்னால கேள்விப்பட முடியலையேம்மா. அந்த தகுதியை கூட நான் இப்ப இழந்துட்டு நிக்கிறேன். இத்தனை நாளா நான் வாழ்ந்த வாழ்க்கைக்கு என்னமா அர்த்தம் இருக்கு? நீங்களே சொல்லுங்க. கடந்த காலங்கிறது எரிஞ்சு போன சாம்பல் மாதிரி செல்வி. அதை நினைச்சு அழுகிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. இத்தனை நாள் நீ வாழ்ந்த வாழ்க்கைக்கு அர்த்தமே இல்லாம போயிடுச்சுன்னு சொல்றியே. இனிமே நீ வாழ போற வாழ்க்கை எப்படி இருக்க போகுதுன்னு தெரியுமா உனக்கு? அது தெரிஞ்சா இப்படியெல்லாம் நீ அழுதுகிட்டு இருக்க மாட்டே செல்வி. ஆண்டவங்கிட்ட நான் வர்றதுக்கு எனக்கு சக்தியை கொடுன்னு நேரம் நீ கேட்டிருப்ப. சீக்கிரமாவே உன் வாழ்க்கை முழுசா மாறிடும். நீ இழந்ததெல்லாம் திரும்பவும் உன்கிட்டே வந்து சேரும்னு தெரிஞ்சிருந்தா நீ இந்த மாதிரி எல்லாம் ஒரு முட்டாள்தனமான முடிவை எடுத்திருக்கவே மாட்டேன். எப்படிமா நான் இழந்ததெல்லாம் எனக்கு திரும்ப கிடைக்கும்? எனக்கு இருந்த ஒரே ஒரு சொந்தம் என் குழந்தை மட்டும்தான். அதுவே இறந்து போயிடுச்சேம்மா. திரும்ப எப்படிமா என் குழந்தை எனக்கு கிடைக்கும்? இல்லம்மா, என் குழந்தை இறந்தப்பவே எனக்கு பாதி உயிர் போயிடுச்சு. இப்ப நான் வெறும் ஜடம் மட்டும்தாம்மா. உன் குழந்தை உனக்கு திரும்ப கிடைச்சா அப்ப நீ இன்னும் ஜடமா தான் இருப்பியா? அம்மா, இப்ப என்னம்மா சொன்னீங்க? நான் சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறத ஏன் செல்வி என் வாயாலேயே சொல்ல வைக்கிற? அம்மா அம்மா ப்ளீஸ், இப்ப நீங்க என்னவோ சொன்னீங்க. என் குழந்தை எனக்கு கிடைக்கும்னு சொன்னீங்கல்ல, என்னன்னு சொல்லுங்கம்மா. செல்வி உயிர் வாழணும்னா அவ குழந்தைய பத்தி நம்ம சொல்லிதான் ஆகணும். இவ உயிரை விட நமக்கு வேற எதுவுமே முக்கியம் இல்ல. அம்மா, என் குழந்தை தான் செத்து போச்சேம்மா. திரும்ப திரும்ப ஏமா அதையே சொல்றீங்க? உன் குழந்தை இன்னும் சாகல செல்வி. ஆமா செல்வி, உன் குழந்தை இன்னும் உயிரோட தான் இருக்கு. என்ன சொல்றீங்கம்மா? நீங்க சொல்றது உண்மையா? இதுக்கு மேல நான் சொன்னா அது தெய்வ குத்தமாயிடும். தயவு செஞ்சு என்ன பேச வைக்காத. ஆனா சீக்கிரமே உன் குழந்தை உன்கிட்ட வந்து சேரும். அதுதான் நீ வாழ போற வாழ்க்கைக்கான அர்த்தம். இப்ப சொல்லு, உன் குழந்தைக்காகவாவது நீ வாழ்ந்துதானே ஆகணும். அம்மா, நீங்க சொன்னது எதுவுமே எனக்கு பொய்யானது இல்லம்மா. நீங்க சொன்ன வார்த்தையே என் வாழ்க்கை எனக்கு திரும்ப கிடைச்ச மாதிரி இருக்கு. நான் வாழ்வேம்மா, நிச்சயமா வாழ்வேன். என்ன கஷ்டம் வந்தாலும் என் குழந்தைக்காக எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு நான் வாழ்வேம்மா, வாழ்வேன்.
உன் குழந்தை உன்னை சரியான நேரத்துல தேடி வரும் செல்வி. சீக்கிரமே வருவாம்மா, நீ அழாத. ரொம்ப நன்றிம்மா. அஞ்சலி வந்துட்டியா? பேக் கொடு. வா. அம்மா நானே வந்துக்குவேன்மா. பரவாயில்ல அஞ்சலி, நானே உன்னை தூக்கிட்டு போறேன். வா. அஞ்சலி, நான் போய் ட்ரெஸ் எடுத்துட்டு வந்து உனக்கு மாத்தி விடுறேன். பரவாயில்லம்மா, நானே போய் மாத்திக்கிறேன். இல்ல அஞ்சலி, இன்னைக்கு நான் தான் உனக்கு மாத்தி விடுவேன். என் செல்லம்ல. என்னம்மா, நான் வந்த உடனே எனக்கு ட்ரெஸ் எல்லாம் மாத்தி விடுறீங்க? என்ன வெளியில எங்கயாவது கூட்டிட்டு போறீங்களா? இல்ல அஞ்சலி, நம்ம வெளியில எங்கேயும் போக வேண்டாம். நம்ம 2 பேரும் ஒன்னா வீட்லயே இருக்கலாம். வீட்ல இருக்கிறதுக்கா எனக்கு அழகா ட்ரெஸ் எல்லாம் போட்டு விட்டீங்க? வெளிய போற மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டு விட்டுருக்கீங்க. உன்னை அழகுபடுத்தி பார்க்கணும்னு எனக்கு ஆசையா இருந்துச்சு. இரு. அஞ்சலி, நல்லா இருக்குல்ல? அம்மாக்கு ஒரு முத்தம் கூட. உங்க கூட எடுத்த செல்ஃபி எல்லாமே ரொம்ப அழகா இருக்குமா. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உன் கூட இருந்த நிமிஷம் எல்லாமே எனக்கு ரொம்ப அழகா இருந்துச்சு. ரொம்ப நன்றி அஞ்சலி. சரிம்மா, எதுக்கு திடீர்னு இந்த செல்ஃபி எல்லாம்? அது ஒண்ணு இல்ல அஞ்சலி, சும்மாதான். அப்படியா? சரி சரி, அதை விட நீ கொஞ்சம் நாகராஜனை கூப்பிடுறியா? நாகராஜனா? ம். ஐயோ, அவன் செல்ஃபி எல்லாம் எடுத்துக்க மாட்டானே, ஓடி போயிடுவானே. செல்ஃபிக்காக இல்ல அஞ்சலி, அவனை பார்க்கறதுக்காக தான் அவனை கூப்பிட சொன்னேன். கொஞ்சம் கூப்பிட. ஏமா திடீர்னு அவனை பார்க்கணும்னு சொல்றீங்க? முதல்ல அவனுக்கு பிடிச்ச பாட்டை பாடி கூப்பிடு. நீ கூப்பிட்டாதான் அவன் வருவான். என் செல்லம்ல. அம்மாவுக்காக நாகராஜனை கூப்பிடுமா? சரி சரி, உங்களுக்காக நான் நாகராஜனை கூப்பிடுறேன். இருங்க. நாகராஜா, 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 இப்ப நான் பாட்டு பாடுறேன். நீ எங்க இருந்தாலும் வரணும், சரியா? நாகராஜா, நீ வந்துட்டியா? குட் பாய். நான் உன்னை கூப்பிடல, அம்மா தான் உன்னை கூப்பிட்டாங்க. ஏன்னு கேள. நான் செஞ்ச தப்புக்கெல்லாம் என்னை மன்னிச்சிடு நாகராஜா. நீ இல்லைன்னா நான் இந்நேரம் உயிரோடவே இருந்திருக்க மாட்டேன். எப்ப நீ என்ன காப்பாத்தனியோ அப்பவே நான் மறுஜன்மம் எடுத்தவளா மாறிட்டேன். உன்னால நான் மனம் திருந்திட்டேன் நாகராஜா. உன்ன மாதிரியே நானும் அஞ்சலியை காப்பாத்தணும்னு முடிவு பண்ணிட்டேன். குழந்தைக்கு எந்த ஆபத்தும் இல்லாம இருக்கணும்னா நான் அவ கூட இருக்க கூடாது. அதனாலதான் நான் இந்த வீட்டை விட்டே போகலான்னு முடிவு பண்ணிட்டு, குழந்தைய இனிமே நீதான் நல்லபடியா பாத்துக்கணும். அஞ்சலிக்கு இனிமே
நீதான் காவல் தெய்வம். அத கடைசியா உன்கிட்ட சொல்லிட்டு போலன்னா நான் உன்னை இங்க கூப்பிட்டேன். நீ செஞ்ச உதவிக்கெல்லாம் ரொம்ப நன்றி நாகராஜா. என்னம்மா நாகராஜனை கூப்பிட்டு அவனை பார்த்து வேண்டிக்க ஆரம்பிச்சிட்டீங்க? இல்லடா, நாகராஜனை ஒரு வாட்டி பார்க்கணும்னு நினைச்சேன். அதான். பொய் சொல்லாதீங்கம்மா. பொய்யா? ஏன் நீங்க நாகராஜனை பார்த்து கண்ணை மூடி வேண்டிக்கிட்டு இருந்தீங்க? நாகராஜன் கிட்ட என்னமா வேண்டிக்கிட்டீங்க சொல்லுங்க. அதுவா, நாகராஜன் எப்பவுமே உன் கூட ஃப்ரெண்டா இருக்கணும்னு வேண்டிக்கிட்ட, அவ்வளவுதான். இத வேண்டிக்கவா புத்துக்குள்ள தூங்கிட்டு இருந்த நாகராஜனை டிஸ்டர்ப் பண்ணி கூப்பிட்டீங்க? நாகராஜா, உன்னோட தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணதுக்கு ரொம்ப சாரி. அம்மா உன்னை சும்மா தான் கூப்பிட்டாங்க. நீ போ நாகராஜா, நான் உன்கிட்ட அப்புறமா வந்து விளையாடுறேன், சரியா? போ நாகராஜா. பாத்தீங்களாமா, நாகராஜன் எப்பவுமே என்னோட ஃப்ரெண்டு தாமா. அதுக்கு நீங்க கூப்பிட்டு வேற அவனை வேண்டிக்கணுமா? சரி அஞ்சலி, உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, அத நான் செஞ்சு தரேன். எப்பவுமே நீங்க இந்த டைம்ல நூடுல்ஸ் தானே செய்வீங்க? இல்ல இல்ல, இன்னைக்கு ஏதாவது ஸ்பெஷலா கேளு, நான் செஞ்சு தரேன். உனக்கு என்ன பிடிக்குமோ அத நான் செஞ்சு தரேன். அப்படின்னா பாதாம் முந்திரி பருப்பெல்லாம் போட்டு அல்வா செஞ்சு தரீங்களா? அஞ்சலி, நீங்க உட்காந்து ஹோம்வொர்க் பண்ணிட்டு, அம்மா உனக்காகவே ஸ்பெஷலா செஞ்சு எடுத்துட்டு வரேன். என்ன அம்மா இன்னைக்கு நம்மளுக்கு எல்லாம் ஸ்பெஷலா செய்றாங்க? அம்மா, என்னை விட்டு எங்க போன? இந்த உலகத்தையே சிரிக்க வைக்க போறதவ நீ போய் அழுவலாமா? நீயா? ஆமா, நானே தான். டேய், எதுக்கிட்ட இப்போ வந்த? என்னை வெறுப்பேத்தவா? இல்ல, அழகிற ஒன்ன மறுபடியும் சிரிக்க வைக்க போறேன். டேய், உங்க அம்மாவே என்னை தனியா விட்டு போயிட்டாங்க. நான் எப்படி சிரிப்பேன்? எனக்கு கடுப்பேத்தாத, ஒழுங்கா இங்கேருந்து போயிரு. டேஸ் வந்து வள்ளுவர் உனக்கு தெரியுமா? அவர் எதுக்கு நீ இப்போ கூப்பிடுற? துன்பம் வரும்போது சிரிக்க சொல்லியிருக்காரு, அது தெரியுமா உனக்கு? டேய், அவர் இந்த மாதிரி 1000 விஷயம் சொல்லியிருக்காரு. ஆனா எல்லாம் உனக்கு நடக்கும்போது தான் அந்த வலியும் வேதனையும் தெரியும். வந்துட்டார் பெருசா அட்வைஸ் பண்றதுக்கு. டேய், உனக்கு வலி வந்தா முதல்ல கஷ்டப்படுறது நான் தான்டா. அதனால்தான் நான் உன்னை தேடி வந்திருக்கேன். உன்னை கூப்பிடுவே இல்லையே, எதுக்கு என்ன தேடி வந்து டார்ச்சர் பண்ற? டேய், பெரிய ஆள் ஆக போறவங்களுக்கெல்லாம் மனசாட்சி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும்டா. அவங்க அவ்வளோ சீக்கிரம் அழுவல மாட்டாங்க. நீ எல்லாம் சாதாரண ஆள் இல்லை, சிரிக்க பிறந்த. இந்த சின்ன கஷ்டத்தை பார்த்து நீ அழுதா எப்படிடா? எதுனா சின்ன கஷ்டம்? எங்க அம்மா இல்லாம தனியா வாழ்றது உனக்கு சின்ன கஷ்டமா தெரியுதா? வந்து நம்மளை விட கஷ்டப்படுற சின்ன பசங்களாம் நிறைய பேர் இருக்காங்கடா. நீ இதுக்கெல்லாம் அழுதா எப்படிடா? போடா, நீ 1000 தான் சொல்லு. எங்க அம்மாவை நினைச்சா எனக்கு அழுகலிக்கா வருதுடா. உன் கஷ்டத்தை தீக்க நான் என்ன பண்ண சொன்னாலும் நீ பண்ணுவியா? எங்க அம்மா எங்க இருக்காங்க கூட எனக்கு தெரியாதா. ஆனா அவங்கள கண்டுபிடிக்கணும்டா. நான் இங்க அவங்க இல்லாம கஷ்டப்படுறேன், ரொம்ப அழுகுறேன்ற விஷயம் அவங்களுக்கு எப்படியாவது தெரியணும். எப்படியாவது அவங்களுக்கு
இந்த விஷயத்த சொல்லி அனுப்பணும். அதுக்கு என்ன வழின்னு சொல்றா. அப்புறம் நீ என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன். ஓகேடா. நீ உங்க அம்மாவை ரொம்ப மிஸ் பண்ற, அழுவுடுறன்ற மெசேஜ அவங்க கிட்ட கொண்டு போய் சேர்த்தா நான் சொல்ற மாதிரி நீ கேட்பல. நிச்சயமா கேட்குறேன்டா. அப்போ உன் பாட்டி மொபைல் உன் பக்கத்துல தானே இருக்கு. ஆமா, அதை எடு. எடுத்துதான். இப்போ நீ உங்க அம்மாவை எவ்வளோ மிஸ் பண்றேன்னு வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி நான் சொல்றவங்களுக்கு அனுப்பு. யாருக்குடா? முதல்ல வாய்ஸ் மெசேஜ் போடு. சொல்றேன். சரி. மம்மி, நாங்கள் ரொம்ப மிஸ் பண்றோம். எங்க மம்மி இருக்கீங்க? உங்களை பார்க்காம என்னால இருக்க முடியல மம்மி. ப்ளீஸ் மம்மி, நீ எங்கே இருந்தாலும் எனக்கு ஒரு ரிப்ளை ஆகுது பண்ணுங்க மம்மி. இப்போ யாருக்கிட்ட இதை அனுப்பணும்? அம்மா போன வாட்டி வீட்டை விட்டு போகும்போது ஒரு ஆண்டி கூட இருந்தாங்கன்னு சொன்னீங்க. அவங்க பேர் என்ன? பிரியா ஆண்டி. அதே ஆண்டிக்கு அவங்க நம்பருக்கு இந்த வாய்ஸ் மெசேஜ் அனுப்பு. 5 நிமிஷத்துல ரிப்ளை வருப்பார். நிஜமா சொல்ற? ஆமாடா, அனுப்பி பார். சரிடா. போயிடுச்சுடா. இப்போ கரெக்டா ஒரு 3 நிமிஷம் வெயிட் பண்ணு. ரிப்ளை எப்படி வருதுன்னு மட்டும் பாரு. வந்துச்சா? வந்துச்சுடா. அப்போ ஓபன் பண்ணி பாருடா. அஸ்வந்த், நான் உங்க அம்மாவோட ஃப்ரெண்ட் பேசுறேன். நீ அழுவாதடா கண்ணா, நான் இப்போ ஒர்க்ல இருக்கேன். நிச்சயமா உன் வாய்ஸ் மெசேஜ உங்க அம்மா எங்க இருந்தாலும் அவங்கள தேடி கண்டுபிடிச்சு அவங்க கிட்ட காட்டுறேன்னா சொல்லும். தட்ஸ் மை ப்ராமிஸ்டா. நீ குட் பாய் தானே? அழுவக்கூடாது, சரியா? உங்க அம்மா அவங்க கூட கண்டிப்பா பேசுவாங்கடா. டேக் கேர். பாய். டேய், உங்க அம்மா நிச்சயமா என்கிட்ட பேசுவாங்களா? அப்ப நான் சொல்றது நீ கேப்பியா? என்னடா சொல்ல போற? ஒன்றும் இல்லை, நீ எப்பவுமே சந்தோஷமா சிரிச்சுட்டே இருன்னு சொல்ல போற. நீ எல்லாம் சிரிக்க பிறந்தவன்டா. நீ பிறந்ததே அதுக்காக தான். சந்தோஷமா இரு. பட்டா பாய். அஞ்சலி, உனக்கு பிடிச்ச அல்வா செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்க. எங்க ஆ காட்டு. வயசுல நீ ரொம்ப சின்னவளா இருந்தாலும் குழந்தையும் தெய்வமும் ஒண்ணுன்ற மாதிரி எனக்கு வாழ்க்கையில நல்ல விஷயங்களை கத்து கொடுத்திருக்க. நான் தெரிஞ்சோ தெரியாமலோ செஞ்ச எல்லா தப்புக்காகவும் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அஞ்சலி. என்ன மன்னிச்சிருமா? என்னம்மா என்ன அப்படி பாக்குறீங்க? ஒன்னும் இல்ல அஞ்சலி, உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருந்துச்சு, அதான். ஏமா? இங்க பாரு அஞ்சலி, அம்மா சொல்றேன்னு தப்பா நினைக்க கூடாது. அம்மா உன்னை ஏதாவது திட்டி இருந்தாலும் தெரியாம கோவப்பட்டு அடிச்சிருந்தாலும் என்ன மன்னிச்சிடணும். ஏமா அப்படி சொல்றீங்க? நான் தப்பு செஞ்சாதானே நீங்க நடிப்பீங்க? நல்லதுக்காக தானே என்ன திட்டுறீங்க. அதுக்கு ஏமா நான் உங்க மேல கோச்சிக்க போறேன்? எனக்கு தெரியும் அஞ்சலி, நீ நல்ல குழந்தை. நீ என் மேல எப்பவுமே கோச்சிக்க மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனாலும் ஏதோ எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு.
அதான் சொன்னேன். இன்னைக்கு நான் ஸ்கூல்ல இருந்து வந்ததுல இருந்து நீங்க ஏதேதோ சொல்றீங்க, எனக்கு ஒன்னும் புரியலம்மா. என் செல்லம், நீ குட் கேர்ள்டா. இனிமே நீ நல்லபடியா இருக்கணும், நல்லா படிக்கணும், நல்லா படிச்சு பெரிய ஆளா வரணும், சரியா? என்னம்மா நீங்க என்ன விட்டுட்டு ஊருக்கு போற மாதிரியே பேசுறீங்க? இல்லடா, உனக்கு முக்கியமான விஷயத்தை மட்டும் சொல்றேன், கேட்டுக்கோ. இங்க பாரஞ்சலி, யாராவது புது ஆளுங்க கூப்பிட்டா நீ போக கூடாது. யார் உன்னை பயமுறுத்தினாலும் சரி, என்ன பிரச்சனையானாலும் சரி, உடனே டாடி கிட்ட வந்து சொல்லிடணும். பிரியாவும் ரொம்ப நல்லவங்க. அவங்க உன்னை திட்டினாலும் உன் நல்லதுக்காக தான் திட்டுவாங்க. அவங்க கிட்ட அன்பா நடந்துக்கோ, சரியா? என்னம்மா திடீர்னு இப்படி எல்லாம் பேசுறீங்க? நீங்க பேசுறத பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. சேச்சே, நீ பயப்படுற அளவுக்குலாம் ஒண்ணுமே இல்லடா. உனக்கு நல்ல விஷயங்கள்லாம் எடுத்து சொல்லணும்னு அம்மாவுக்கு தோணுச்சு, அதுக்கு தாண்டா சொன்னேன். நிஜமாவா? நிஜமாடா. வேற ஒண்ணும் இல்லையே? ஒண்ணும் இல்லடா. நான் பயந்துட்டேம்மா, நீங்க ரொம்ப ஸ்ட்ரிக்ட்மா. சரிம்மா, நான் ஹோம்வொர்க் எழுதுறேன், நீங்க திரும்ப எனக்கு அல்வா தரணும், சரியா? சரிடா. இன்னைக்குதான் அஞ்சலி நான் உன் கூட இருக்க போற கடைசி நாள். உனக்கு எனக்கும் பூர்வ ஜென்ம பந்தமோ தெரியல. உன்னை கொல்றதுக்காக கெட்டவளா நான் இந்த வீட்டுக்குள்ள வந்தேன். உன்னாலேயே நல்லவளா மாறி வெளியே போறேன். உன்ன மாதிரி ஒரு அபூர்வமான குழந்தைக்கு அம்மாவா நடிச்சதே நான் செஞ்ச மிகப்பெரிய புண்ணியம். ரொம்ப நன்றி அஞ்சலி.